அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் நிலையத்தில் ஒரு தாய் வந்துட்டு எவ்வளோ உயிருக்கு போராட நிலையிலங்கிறது இருந்தாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஆய் மூத்திரம் அவங்களுடைய அந்த கழிவுகள்லேயே படுத்து கிடந்தாங்க. அவ்வளோ துணிமணி இருந்து அந்த இடத்துல ஒரு சுகாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். என்ன வச்சுருந்தோன்னா, இந்த மாதிரி வந்து இவங்களை மீட்டு உங்களுடைய அரசு காப்பகம் இருந்தால் அங்கே சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி சமூக நலத்துறைக்கு நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அவங்க இது வரைக்கும் யாருமே இந்த இடத்துக்கு வந்து எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு 6 நாள் கழித்து நாங்கள் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டி அப்படி தான் இருந்தாங்க. உடனடியாக நம்ம வந்து அந்த இடத்துல வந்து முடியெல்லாம் வெட்டி குளிப்பாட்டி அவங்கள வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி அந்த பஸ் ஸ்டாண்டையும் தூய்மைப்படுத்தி சரி பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி முதியவர்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், பிள்ளைங்க குடும்பம் எல்லாருமே இருந்தும் ரோட்டு ஓரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இது மாதிரி உள்ளவங்களெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். சமூக ஆர்வலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சாப்பிடுங்க. இப்போ எப்படி இருக்குது? குளித்த பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கா? இப்படி இருந்துங்க, படுத்த படுக்கையில் அவ்வளோ இதாக இருந்துச்சு, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிட முடியலையா?